இன்றைக்கி மாவட்ட விவசாய குறைதீர்வு கூட்டத்தில் வர்ற ஆகஸ்ட் 10 மதுரை மாவட்ட தமுக்க மைதானத்தில் மாபெரும் அளவில் தகவல் சட்ட ஆர்வலர்களுக்கான மாநாடு நடக்க இருக்குது. அதுக்கு கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அங்கிருந்த விவசாயிகளுக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று வரக்கூடிய ஆகஸ்ட் 15 கிராம சபையில் தொடக்க வேளாண்மை அலுவலர் அவங்களுடைய துண்டு பிரசுரம் ப்ளஸ் அவங்களோட ஆண்டு அறிக்கை இதெல்லாம் கிராம சபையில் சப்மிட் பண்ணணும். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யாரும் சப்மிட் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு பொறுப்பாகவே மதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி வரக்கூடிய 16 துறைகள் தலைமையை சுற்றறிக்கை கொடுக்குது கிராம சபையில் கலந்துக்கணுன்ட்டு. ஆனால் யாரும் கீழ் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் போய் கலந்துக்கல. அதனால் நம்ம முதல் முயற்சியாக தொடக்க வேளாண்மை கை வச்சுருக்கோம். அது கலந்துக்காத அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸே பண்ணுங்கள். நேரத்துக்கு அவங்க இருக்கிறது இந்த முடிவில் நம்ம மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக மனு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி பல்லுயிர் மேலாண்மை குழு விவசாயிகள் மா விளைச்சல் வந்தாலையும் பாதிப்பு, விளைச்சல் இல்லாலையும் பாதிப்பு. அதே மாதிரி தக்காளி சாகுபடி சரியாக இல்லை, அப்போ அதில் நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க. அது உள்ளூர் லெவல்லே கட்டமைக்கிறதுக்கும் அதை வளர்ச்சி மேம்பாடுபடுத்துறதுக்கும் பல்லுயிர் மேலாண்மை கமிட்டி, வேளாண்மை நீர்க்குடி முகடு குழுன்னு சொல்லிட்டு கிராம லெவல்லே இருக்குது. எல்லா கமிட்டியும் இருக்கும். அந்த கிராம லெவலில் இருக்கிற கமிட்டியை ஒருங்கிணைச்சால் மட்டும்தான் நீடித்த வளர்ச்சி இருக்கும். அது மாவட்ட லெவலில் கட்டமைக்கணும் போது அவங்க சரியான முறையில் முடியாது. அந்த துறைகள் ஒருங்கிணை செயல்படணும். வருவாய்த்துறை, வேளாண் துறை, வனத்துறை, அப்புறம் சொல்கிறது தொடக்க வேளாண்மை, இவங்கெல்லாம் ஒழுங்காக செயல்பட்டால் மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவர் சுற்றறிக்கை வழிகாட்டி நெறிமுறை சுற்றறிக்கை வெளியிட சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்கோம். அன்றைக்கி மகிழ்ச்சி.